ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை தாவேகா தொடங்கியிருக்கு. ஏற்கனவே முதற்கட்டமாக 100 வேட்பாளர்களை உறுதி செய்திருக்கும் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக பரப்புரையை தொடங்க ஆயத்தமாகிட்டு இருக்காரு. கட்சியின் தலைவர் விஜய் உட்பட கட்சியின் முக்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே சென்னையில் உள்ள தொகுதியில் போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. தளபதி விஜய் வலசரவாக்கத்தில் நிற்கப் போகிறார், திருச்சியில் நிற்கப் போகிறார் என்ற பலவிதமான தகவல்கள் பரவி வந்த நிலையில் திடீரென பெரம்பூர் தொகுதி முக்கியத்துவம் பெற்றதற்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அங்குதான் தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டு இருப்பதால் அந்த தொகுதியில் விஜய் நிற்கப் போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி விஜய் அந்த தொகுதியில் நிற்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தொகுதியில் தான் அதிகப்படியான விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அது எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும்னு கேட்டோம்னா, விஜய் தாவேகா கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் விஜய் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான பணி ஆன்லைனில் தொடங்குச்சு. அதில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 45,000 பேர் இணைந்தது பெரம்பூர் தொகுதியில் தான். இதனால தான் அந்த தொகுதியில் விஜய் ரசிகர்கள் அதிகம் இருப்பதால் அந்த தொகுதியை விஜய் அவர்கள் தேர்வு செய்திருக்காரு. விஜயின் நட்சத்திர பலம், சேகரின் ஆளும் கட்சியின் பலம் ஆகியவற்றை பெரம்பூர் சந்திக்க தயாராகிட்டு இருக்கு. அரசியல் பலம், கட்சி பலம், பணபலம் கொண்ட சேகருக்கு அதிமுக வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும் என தெரிகிறது. சேவியரும் பவர் ஸ்டார் கொண்ட விஜயும் களத்தில் இறங்கும்போது பெரம்பூர் தொகுதியில் சவாலாக தான் அமையும்.